أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இல்லற வாழ்வில் ஒரு கணவனும் மனைவியும் கடைபிடித்து நடக்க வேண்டிய பல்வேறு தகவல்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். படைத்த ரப்பு சொல்கிறான், அந்த பெண்களுடன் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏராளமான நல்லுபதேசங்களை சொல்லுகின்ற ரப்பு சுப்ஹானஹு தஆலா ஒரு பெண்ணை பார்த்து சொல்லவில்லை, நீர் உன் கணவனோடு நன்முறையில் நடந்து கொள் என்று சொல்லவில்லை. ஒரு ஆணை பார்த்து சொல்கிறான், நீ அந்த பெண்ணுடன் நன்முறையில் நடந்து கொள். உண்மையிலேயே சொல்லி இருக்க வேண்டும் என்றால் பெண்ணை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். கல்யாணத்திற்கு பிறகு பல பேருக்கு அறப்பைத்தியமா போயிடலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதனை எடுத்தாலும் நேருக்கு மாறாக செயல்படக்கூடிய இயல்பான தன்மை அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு தான் சொல்லணும், நீ அவரை நல்லபடியா பார்த்துக்கமான்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான் என்றால், முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆணை பார்த்து அல்லாஹ் ஏன் இப்படி சொன்னான் என்று சொன்னால், ஒரு தீர்க்கமான சிந்தனையை அல்லாஹ் ஆண் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். வெளி உலக அந்த அறிவை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரிடத்தில் எப்படி பேசி, எப்படி பொருளை வைக்கிறது, எப்படி பொருளை வாங்குறது ஆண்களுக்கு தெரியும். பக்குவமா பேசி பொருளை வித்துருவான், பக்குவமா பேசி பொருளை வாங்குவான். அப்ப பேசி நயந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் ஆண் மகனுக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தால், பெண்ணை விட ஆண் 10 வயசு, 8 வயசு, 7 வயசு கூடுதலாகவே இருப்பான். அருமைக்குரிய பெருமக்களே, எனவே அறிவில் கூட இருக்கக்கூடிய, வயசில் கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கக்கூடிய அவன் தன்னுடைய மனைவியோடு நன்முறையில் நடக்க வேண்டும். நாம் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்வார்கள். அந்த நேரத்தில் பக்குவமாக சொல்லி, நான் இப்படித்தானே சொன்னேன் என்று சொல்லி நயந்து அவர்களிடத்தில் காரியத்தை வாங்க வேண்டும். மாதிரி பெண்கள், அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டால் அதை பேச வைக்கணும். கிளியவே பேச வச்சுறேன், கிளியவே பேச வச்சு அண்ணனுக்கு ஒரு சீட்டை எடு அப்படிங்கிற நாதத்தை கீழே எடுத்து போட்டு கொண்டு வந்து கூடாது. வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய கிளியவே பேச வைக்கிறான், அதையே சீட்டை எடுக்க வைக்கிறான், அதையே பூங்குக்குள்ள போய் உட்கார வைக்கிறான். இவ்வளவு விளக்கமும் ஆண் மகனுக்கு உண்டு. எனவே கிளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்களை நமக்கு சாதகமாகவே பக்குவப்படுத்தி கொண்டு வந்து விட்டால் இலகுவாக முடியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான நிலைகளில் எப்பொழுது அவர்கள் நேர்முரணாக நடப்பார்களோ அப்ப மென்மையாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்தில் நீண்ட சஜ்தாவில் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைவே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று எண்ணி பெருவிரலை பிடிச்சு லேசா ஆட்டினா. நபி விரல ஆட்டினோன்னு சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு கேட்டார்கள், ஆயிஷா, என்ன நான் உனக்கு உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களாங்கிறத, உனக்கு நான் துரோகம் செஞ்சுவேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஆயிஷா, இல்ல நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல,
அசைவத்தில் இருந்தீங்க, அதனால நீங்க அசைவோட இருக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு ஆன்லைன் சொல்லி இருந்திருக்கலாம். நாம என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இல்ல, நீங்க இறந்து போனீர்கள் என்று நான் எண்ணினேன் அப்படின்னு சொன்னான். ஏடி, நான் சாவணும்னு எவ்வளவு நாளாடி நீ யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்க, நம்ம அந்த மாதிரி நம்ம மனைவி சொல்லி இருந்தாங்க. தூங்கும் போது நம்ம விரல பிடிச்சு ஆட்டினாங்க. நம்ம எதிர்த்து எதுக்கு ஆட்டின, நீங்க செத்து போன மாதிரி கிடந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு சாவ சொல்லு, என்ன எதுக்கு நீ சாவ சொல்லணும்? வந்துருமா இல்லையா? இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் இருக்கிறது அல்லவா, அவர்கள் ரொம்ப மென்மையா நடந்து கொண்டார்கள். அந்த வார்த்தையை பெரிதுபடுத்தவில்லை. நம்மளால உறுதி பெருசாக்கி ஒரு கலவரத்தை உருவாக்கி இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நன்முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த ஆயத்திற்கு முத்தாய்ப்பாக முதல் மனிதராக வாழ்ந்து காட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அன்னை அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், கொஞ்சம் டென்ஷனா பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஜாஅத்துகி ஷைத்தானுகி வா ஷைத்தான் வந்துட்டாங்க. ஏன் உங்கள்ட்ட மட்டும் ஷைத்தான் இல்லையாருன்னுட்டாங்க. யாரை பார்த்து பேசுகிறார்கள்? இந்த 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வால் போற்றப்பட்ட மகத்தான மாமனிதரிடத்தில் சொல்கிறார்கள், உங்கள்ட்ட மட்டும் உங்க ஷைத்தான் இல்லையான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொல்ற அப்படிங்கிற இந்த சண்டைக்கு நிக்கல. நபியுடைய அந்தஸ்து நம்ம வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல அவ்வளவு பெரிய நபியை பார்த்து சொல்கிறார்கள், ஏன் உங்கள்ட்ட மட்டும் ஷைத்தான் இல்லையாண்டு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், என்னுடைய ஷைத்தான் என்னிடத்துல கலிமா சொல்ற ஈமான் கொண்டு விட்டான் என்று சொல்கிறார்கள். எங்க சண்டை போடணுமோ அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அவர்களோடு நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அற்புதமான நபி அவர்கள் செய்து காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள். ஷமாயில் திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. இன்னொரு மனைவி ஒரு நபி அவர்களுக்கு பிரியமான இனிப்பு பதார்த்தத்தை செய்து தன்னுடைய வேலைக்கார பெண்மணியிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகம் அதை வாங்குற மாதிரி வாங்கி விட்டாங்க. அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைஞ்சு அந்த இனிப்பு சாப்பிடும் அந்த உணவெல்லாம் கீழே கொட்டி போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு சொன்னார்கள் அந்த வேலைக்கார பெண்மணி இடத்துல, அதாவது வீரத்து உம்முக்கு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சுமா, வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு நேர வீட்டுக்குள்ள போய் அதே மாதிரி பாத்திரம் இங்கே இருந்துச்சு. அந்த அம்மா வீட்டுல எப்படி பாத்திரம் இருந்துச்சு அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாத்திரம் வாங்கி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இங்க இருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு நபியை கீழே உட்கார்ந்து அந்த செதறி போய் கிடந்த அந்த உணவுகளை எடுத்து கொண்டு வந்தான். நம்மள மாதிரி ஆளா இருந்தா உனக்கு எவ்வளவு பொருள்னா நீ கொட்டுவ, வேணும்னு தானே கொட்டுன நீ அப்படின்னு சண்டைக்கு நிற்போம். அவர்கள் இப்படி ஏடாகூடமா நடக்கிறது அல்ல, அவர்களுடைய இயல்பிலேயே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலேயும் நடப்பார். அப்படி நடக்கிற பொழுது அதை நாம் புரிந்து கொண்டு சரி பார்த்து சிக்கல் இருக்குது, ஏழை இருக்குது என்று சொல்லி விலக்கி கொண்டு சாத்தியமாக நகர்ந்து நம்முடைய வாதியை பின்பற்றி போய்விட வேண்டும். இவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க 20க்கும் மேற்பட்ட இறைவசனங்கள் குர்ஆனிலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. மிக தீர்க்கமான சிந்தனையாளர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வால் போற்றப்பட்டவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒருவர் அவர்கிட்ட பஞ்சாயத்து காட்டி வந்தார். அவருக்கும் கொண்டாடிக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தீர்த்துப்பான். அவர் பேசுறாருந்தா இவ அடக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சில பேர் அவரை கூட்டிட்டு பேசுறா, இவ அடங்கிடுவா, இவரை கூட்டிட்டு எவனை கூட்டிட்டு அடங்க மாட்டான். அடங்குவார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைப்பது என்பது தவறு. அதற்கு உமரலியல்லாஹு அவர்கள் கூட்டிட்டு பேசினா இவ அடங்கிடுவான்னு அவர் வர்றா. வந்தா அதற்கு உமரலியல்லாஹு வீட்டுக்குள்ள
அந்த அம்மா அதற்கு முரடிகளாக ஓடுதா, உடவு பேசு, உடவு பெரிய மகான் சாம அமைதியாகவே இருந்தார்கள். இவர் வந்து கொஞ்ச நேரம் நின்று கேட்டார், ஆஹா நம்ம கொண்டாடி எவ்வளவோ தேவை, கலிபா போன பெரிய கலிபாவா இருக்காங்க. திரும்பி ரிட்டர்ன் போனார். அந்த முரடி எல்லாம் அதை கவனிச்சுட்டாங்க. போனவரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எதுக்கு வந்தீங்க, வந்தாலும் திரும்பி பேசாம போறீங்களே? இல்ல எங்க வீட்டுல எனக்கு என் கொண்டாடி கொஞ்சம் பிரச்சனை, அதை உங்கள்கிட்ட சொல்லி தீர்த்துக்கலான்னு வந்தேன். இங்க என் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையா ஓடுது, அதனால நான் சரி பண்ணிக்கலான்னு போறேன்டா. அதோட துமரையில் அவர்கள் கூப்பிட்டாரு, நீங்க வா பக்கத்துல வா சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னார்கள், என் மனைவி பேசுவதெல்லாம் உண்மையே பேசுகிறார், அவருக்கு பேசுவதற்கு ஹக்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவர் எனக்காக சமைத்து கொடுக்கிறார், அடுப்படி நின்று நெருப்போடு போராடுகிறார், என் துணியை துவைத்து கொடுக்கிறார், என் வீட்டை சுத்தம் செய்கிறார், என் பிள்ளைகளை கவனிக்கிறார். இவ்வளவு வேலைகளை பார்க்கக்கூடிய அவருக்கு நான் எந்த பிரதிபலனையுமே கொடுப்பது இல்லை. ஒவ்வொருக்கு சம்பளம் போட்டா கொடுக்கலாம், சோறாக்குறதுக்கு 2000 ரூபாய், வீட்டை கூட்டுறதுக்கு 2000 ரூபாய், பாத்திரம் கழுவுறதுக்கு 2000 ரூபாய், துணி துவைக்கிறதுக்கு 2000 ரூபாய், பிள்ளைக்கு தூக்குறதுக்கு குண்டியத்தை கழுவுறதுக்கு அதுக்கு 2000 ரூபாய், பால் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய், இப்படி எல்லாம் கணக்கு போட்டு வாங்கினா நம்ம தாய் வந்து போயிடும். எல்லாரும் போட்டதை கண்டு பேசாம இருக்கு. வேலைகளை பார்க்கக்கூடிய, என்னுடைய பாரங்களை சுமக்கக்கூடிய என் மனைவி என்னை பேசுவதற்குள்ள உள்ளவர், அதனால் அவர் பேசுகிறார், அவர் பேசுவதை நான் கேட்டுக் கொண்டு இருக்கிறேன். இந்த அதற்கு முன்னாடி நான் சொன்னாங்க, என்கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுவார்கள், என்கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுவார்கள்? அந்த உரிமையோடு பேசுகிற பொழுது நான் அதை ரசிக்கிறப்பா, இதை போய் பிரச்சனைன்னு நினைக்க கூடாது. எனக்கு என் கொண்டாட்டிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கலந்துரையாடல் என்பதாக கணிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த ரூட்ல நம்ம பார்க்கணும்னு சொன்னா காயம் இல்லாமல் தவிர்த்து போயிடும். இந்த மாதிரி அணுகுமுறையில் இப்படி பக்குவமா நடந்து போயிட்டால் சண்டை இல்ல, பிரச்சனை இல்ல. பேசாம அந்த பொங்கல் வாட்டு போச்சு ஒரு வாரம் போய் அவங்க அம்மா வீட்டுல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சோத்துக்கு திண்டாட ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து திண்டு பேசி வாந்தி வந்து அதுக்கு பிறகு போய் சிதை வந்துடுமா, ஒரு வாரமா ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒண்ணு வயிறு சரியில்லை, கடாமுடா நீ வாங்க கைகடி என்று கூப்பிட வேண்டிய நிலை, ஒரு ஒழுக்கமா வாயை ஒத்திக்கிட்டு பக்குவமா நடந்து கொண்டால் அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அல்ல அதைத்தான் சொல்றான், அவர்களோடு நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள், பேச்சு நன்முறையில் நடங்கள், பார்வை நன்முறையில் நடங்கள், அணுகுமுறையில் நன்முறையில் நடங்கள், கொடுப்பதில் எடுப்பதில் நன்முறையில் நடங்கள், சகல விஷயத்திலேயும் அவர்களுடன் நீங்க நன்முறையில் நடங்கள். அப்படி நடந்தால் தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் கலவர பூமியாக மாறும் என்பதை வசனம் சொல்கிறது. எல்லாம் வல்ல ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நமது குடும்பத்தை அமைதிக்கும் நிம்மதிக்கும் காரணமாக்கி வைப்பானாக. ஒருவரின் உள் உணர்வை இன்னொருவர் புரிந்து நன்முறையில் நடந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. எல்லா வகையான சோதனைகள், ஆபத்துகள், முசீபத்துகளில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.